ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே தெரியும். அனைவருமே இந்த ரிசல்ட்டுக்காக 38 மாவட்டத்தில் இருக்க அனைவருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகிடுச்சு இல்லையா? இது வரைக்கும் ஒரு 16 மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆயிடுச்சு. நேற்றோட பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5 மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 16 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ அதை தொடர்ந்து தான் மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் அப்டேட் வெளியிட போகிறோம். ஸோ அதே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, நாளை முதல் ரிசல்ட் கட்டாயம் ஒரு 5, 6 மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. இன்று கட்டாயம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி ஜியோ உத்தரவும் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் அப்டேட் பண்ணுற வரைக்கும் டிஆர்ஓ ஆஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லீவும் கிடையாது அப்படின்ற மாதிரி கூட்டுத்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த நிலையில் தான் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வேலைகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கும் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் பேச்சுவார்த்தைகள் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நாளை முதல் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சேல்ஸ்மேன் பேக்கருக்கான ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு அனைவருக்குமே தெரியும். எவ்வளோ டிலே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு தெரியும் இல்லையா? ஸோ டிலே பண்ணிட்டு காரணத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 6, 7 மாத காலங்களாகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கான ஒரு பலனாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட் நம்மளுக்கு அடுக்கடுக்காக பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? இந்த பர்சனலி செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்டு அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக நாளை முதல் பார்த்தீங்கன்னா ஒரு 5, 6 மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. யாருக்கெல்லாம் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதே மாதிரி இதில் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த பர்சனலி செலெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிகமான செலெக்ஷன் லிஸ்ட்டு, இன்னொரு செலெக்ஷன் லிஸ்ட் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது உண்மையா? ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. அடுத்த ப்ராசஸிங் என்னென்ன ப்ராசஸிங்லாம் இதில் நடக்க போகுது, இதில் எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க, அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும், என்ன டெஸ்டிங்லாம் இருக்கும், இது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 10 மாவட்டங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் எப்படி நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் செலெக்ஷன் லிஸ்ட்லாம் என்ன நிலையில் இருக்குது. அதே மாதிரி நிறைய குளறுபடிகள்லாம் இதில் நடக்குது. இது மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் நிறைய சந்தேகங்களும் இருக்குது. அதே மாதிரி இதில் செலக்ட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வாய்ப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்துருக்க ஒரே ஒரு ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6, 7 மாத காலங்களாக வெயிட் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட்டு இப்போ தான் 1 மந்த்லேருந்து அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? ஒவ்வொரு மாவட்டமாகவே. ஸோ தொடர்ந்து இது வரைக்கும் ஒரு 16 மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகிடுச்சு. நேற்று ஒரு திடீர் 4 மாவட்டத்துக்கு மேலே அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ வெள்ளிக்கிழமையும் அதே மாதிரி சனிக்கிழமை 2 நாட்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4, 8 மாவட்டங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த நிலையில் மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு புதுக்கோட்டை, விழுப்புரம், திருவள்ளூர், இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு, அதே மாதிரி நிறைய விதமான சில மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்ன மாற்றம்னு பார்த்தீங்கன்னா இது இது பார்த்தீங்கன்னா விழுப்புரத்து மாவட்டத்துடைய செலெக்ஷன் லிஸ்ட்டு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அனைத்து நேற்று ஒரு 4 மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த மாவட்டத்துடைய செலெக்ஷன் லிஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இதில் எப்படி நம்ம ரிசல்ட் நம்ம செலக்ட் ஆகிருங்களா அப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே வெப்சைட் பேஜுக்கு இது மாதிரி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட் பேஜுக்கு இதில் பர்சனலி செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு அதை டச் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். அந்த பிடிஎஃப்பில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு, உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, இது 3ம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு, அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு 80 பேருக்கு மேலே 77 பேர் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வேலையில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு தகுதியானவர்களாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இவங்களாம் 77 பேரும் தகுதியானவர்கள் தான். இருந்தாலும் தகுதியானவர்களை பொறுத்தளவுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் இருக்கும். இதில் இவங்களும் இதில் தகுதியானவர்களாக இருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணி அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிக்கும். இந்த ப்ராசஸிங் தான் பார்த்தீங்கன்னா இது நடக்கும். இந்த விழுப்புரத்துக்கான ரிசல்ட்டு அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 4, 5 மாவட்டங்களுக்கு நேற்று அப்டேட் வெளியேறிச்சு. இந்த நிலையில்
நம்ம எதிர்பார்த்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட் அப்டேட் வந்து ஆயிருக்கு. ஸோ அதே மாரி அடுக்கடுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நாளை முதல் ஒரு 4, 5 மாவட்டங்களுக்கு அப்டேட் குடுக்க போறாங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா, இந்த கரூர், கோவை, அ சேலம், ஸோ காஞ்சிபுரம். ஸோ காஞ்சிபுரத்துக்கு வந்து அப்டேட் வந்து ஸோ ஸோ குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்குலாம் ஒரு ரிசல்ட்டு அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. அதே மாரி சென்னை மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நேர்காணல் வந்து நடந்து முடிந்திருக்கு. ஸோ அவங்களுக்கும் செலக்ஷன் ப்ராசஸிங் பொறுத்தளவுக்கு ஒரு 90, 80% மேல வந்து பார்த்தீங்கன்னா, வந்து முடித்திருக்கும் அப்டின்றத அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் விரைவில் இந்த மந்த்து ஸோ எண்டுக்குள்ளேயே அனைத்து மாவட்டத்துக்குமே அப்டேட் குடுக்கணும் இல்லையா? ஸோ இந்த இதுவரைக்கும் 16 மாவட்டங்களுக்கு குடுத்துட்டாங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அ 18, 17 மாவட்டங்களுக்கு தான் நம்மளுக்கு வந்து குடுக்க வேண்டியது இருக்கு. 15, 20க்குள்ளே குடுத்துட்டாங்க. இந்த 10 நாட்குள்ளே அவங்க வந்து குடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு. கட்டாயம் நம்ம எதிர்பார்த்த நம்ம ரிசல்ட்டு நாளை முதல் ஒரு 5, 6 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல தான் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. அதே மாரி இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்களும் வந்து இந்த வேலையில வந்து இருக்கு இல்லையா? இதில வந்து பெர்சனலி செலக்ஷன் லிஸ்ட் வந்து அப்டேட் குடுத்துட்டாங்க இல்லையா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் லிஸ்ட்ட வந்து அப்டேட் வந்து குடுத்துட்டாங்க. இருந்தாலும் இது வந்து ஒரு டெம்பரவரியான செலக்ஷன் லிஸ்ட் அப்டின்றது தெரியும் இல்லையா? ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்டத்தில 30, 40 வேக்கன்சி தான் இருக்கு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அதில வந்து ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு வந்து குடுப்பாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, அது அடுத்தது உங்களுக்கு வந்து செலக்ட் ஆயிட்டீங்க அப்டின்னா, அடுத்தது உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல நீங்க வந்து ஒரு சில பேரெல்லாம் டாக்குமெண்ட் இல்லாம இருப்பீங்க. ஒரிஜினல் இல்லாம இருக்கும். இது மாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஆகி ஒரு சில பேர் ரிஜெக்ட் ஆவாங்க. அதே மாரி அதைத் தொடர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பிசிக்கல் டெஸ்டிங் வந்து இருக்கும். ஸ்கில் டெஸ்டிங்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து முடிச்சிருக்கீங்களா? நீங்க பார்த்தீங்கன்னா முடிப்பீங்களா? அப்டின்றத செக் பண்ணி, அதே மாரி அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வந்து அப்டேட் குடுத்துட்டே வந்து இருந்தாலும், இப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செலக்ஷன் ப்ராசஸிங்கில வந்து அடுத்த ப்ராசஸிங்க பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதில வந்து முடித்தால் ஸ்கில் டெஸ்ட்லாம் வந்து முடித்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமா நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்களா? அதே மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அனைத்து டாக்குமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப்ல வந்து இருக்குங்களா? கரெக்ட்டா ஒரிஜினல் தானா? அப்டின்றத செக் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இந்த ஆ வேலையே வந்து வழங்குவாங்க. அதெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் வந்து இதில வந்து இருக்கு. ஆனா இந்த ரேஷன் கடை வேலையா போறது அளவு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலயும் ரிசல்ட்டு நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 16 18 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் குடுக்கணும். பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்தாக நாளை முதல் ஒரு 20 மாவட்டங்களுக்கு மேல அப்டேட் வந்து வரலாம் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த மாரி ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு ஜியோ உத்தரவு வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல எந்த ஒரு டிலேவும் வந்து ஆகாது. செலக்ஷன் மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் செலக்ஷன் லிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, விரைவில் ரெடி ஆயிட்டு வந்து இருக்கு. பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 மாவட்டங்களுக்கு கட்டாயம் நாளை முதல் அப்டேட் வந்து வெளியிட போறாங்க. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.